அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறான். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு, நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உங்களை வேதனை செய்வதில் அல்லாஹ்விற்கு என்ன கிடைத்து விட போகிறது? இன் ஷகர்தும் ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான், அறிந்தவனாக இருக்கிறான். ஷாக்கிரன் அலீமா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இபாதத்திற்கு அல்லாஹ் ஷர்த் வைக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்விற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதை, நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை. மேலும் சொல்லுகிறான், பாருங்கள், وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِالشَّاكِرِينَ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அறிய விரும்புகிறான், அல்லாஹ் தெரிந்து கொள்ள விரும்புகிறான், தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள், யார் தனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால்தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான், பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான், பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான், ஊமைகளையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதனால்தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான், நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எதற்கு இன்று ஏற்றத்தாழ்வு? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து, அவர்கள் இந்த நிஅமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூர். அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான், மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான். சிலர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள், சிலர் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள். என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே? நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான். அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறுத்து வாழ்பவர்கள், மறந்து வாழ்பவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இருக்கிறவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது, இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும். ஃபஇன் தக்ஃபுரு, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால், நீங்கள் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டால், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன். அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன். ஏன்? நீங்கள் காஃபிர்களாக மாறினால் அல்லாஹ்விற்கு என்ன, நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாஹ்விற்கு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின்
அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள். இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும், இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால், இப்படிங்க எல்லா முஸ்லிமா மாறியாச்சு, எல்லா மூமினா மாறியாச்சு, எல்லா முத்தகீனா மாறியாச்சு. மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது. இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர வ இன் தஷ்குரு யர்தஹு லக்கும். அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு வேண்டுமென்றால் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால், மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு நன்றி செலுத்துகிறாய்? மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய். அல்லாஹ்விற்கு அந்த நன்றி தேவையில்லை. அந்த நன்றி நீ கொடுத்ததை நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்விற்கு கிடையாது. மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம், கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும். அல்லாஹ் எதையும் நாடாமல், எதையும் விரும்பாமல், எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்விற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். புரிகிறதா? நான் சொல்லுவது புரிகிறதா? அல்லாஹ்விற்கு அது தேவையில்லை. நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான், உங்களுடைய அன்பை, ஆதரவை, உங்கள் அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன்? தன் மீது அல்லாஹ், யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழிகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நிலைமை என்ன தெரியுமா? வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன். வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை. யாருடைய வாக்கு? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, இன்னா அரல்லா, இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அருட்கொடைகளை, சில பொறுப்புகளை கொடுத்தேன். அது புறக்கணித்து விட்டன, எங்களுக்கு வேண்டாம். இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று. அதனால்தான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான், நன்றி செலுத்த மாட்டாயா என்று. அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை குறித்து குர்ஆனிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா, அல்லாஹ்விற்கு இந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான். அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. அல்லாஹ் உன் தாயின் கருவறையில் இருந்து ஒன்றுமே அறியாமல் இருக்கும் பொழுது உன்னை வெளியாக்கினாள்.
வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம. அல்லாஹ் உனக்கு செவியை கொடுத்தான், வல் பஸர் பார்வையை கொடுத்தான், லஅல்லக்கும் தஷ்குரூன் எதற்கு? நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. எதுக்கு பார்வை? எதுக்கு கொடுத்தன்னு சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் மேலும், وَمِنْ رَحْمَتِهِ جَعَلَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ لِتَسْكُنُوا فِيهِ وَلِتَبْتَغُوا مِنْ فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அருட்கொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான், நீங்கள் வாழ்வதற்காக, உங்களுடைய ஃபضலை நீங்கள் தேடுவதற்காக. லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக. சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா, அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா? நான் சொல்வது புரிகிறதா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமா, அல்லது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் அன்பிற்கினியவர்களே, நன்றி செலுத்துதல், அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து, அஹத பியதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்னி உஹிப்புக யா முஆத் ஃபகுல்து وأنا أحبك يا رسول الله. سبحان الله رب العالمين. அன்பிற்கினியவர்களே, உங்கள் சகோதரர்கள், உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள், நேசத்தை பொழியுங்கள், பாசத்தை காட்டுங்கள். அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுடைய கையை பிடித்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக. எப்படி இருக்கும் இந்த காட்சி? முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக وأنا أحبك يا رسول الله, நானும் உங்களை நேசிக்கிறேன் சொன்னார்கள். அப்படியா? فقال رسول الله صلى الله عليه وسلم فلا تدع أن تقول في كل صلاة ربي أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. மனனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை. சொன்னார்கள், முஆதே, நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். நீ எல்லா ஃபர்துடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே. ரப்பி அஇன்னி, இறைவா எனக்கு நீ உதவி செய், இறைவா நீ எனக்கு உதவி செய். அலா திக்ரிக, உன்னை நினைவு கூறுவதற்காக, வஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்காக, வஹுஸ்னி இபாதத்திக, நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக. என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து? நாம அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாருங்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் ஃபஇன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், அதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். அது போன்று துஆ, திக்ர், எந்நேரமும்
அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள், சொல்லுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள், வெளிப்படுத்துங்கள், செய்து காட்டுங்கள். வெளிப்படுத்தி என் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே எப்படி முஆதிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த துஆவை நமக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தவறாமல் மறந்துவிடாமல் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று அல்லாஹ்விடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு, இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள், நன்றியுள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள். அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான். ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக.